hello students, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா நம்ம சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல லொகேட் இருக்கக்கூடிய ஃபேமஸ் காலேஜ்னா சிவநாதன் யுனிவர்சிட்டி அண்ட் ஸ்ரீ சிவா சுப்பிரமணியன் காலேஜ் பத்தி தாங்க பார்க்க போறோம். அந்த ரெண்டு காலேஜுமே என்ன டிஃபரண்ட் இருக்கு, அந்த ரெண்டு காலேஜ் ஜாயின் பண்றதுக்கு அட்மிஷன் process என்ன, கட் ஆஃப் எவ்வளவு இருக்கணும், என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எதா இருக்குன்றதை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். and அதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 12th படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் நெக்ஸ்ட் பிளேஸ்மென்ட் பெஸ்ட் காலேஜ் ஜாயின் பண்ண தேவையான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனல்ல அடுத்தடுத்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது காலேஜை பற்றின டீட்டெயில் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அந்த காலேஜை பற்றின வீடியோஸை கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடலாம். அண்ட் அதுவும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லீடிங் யூனிவர்சிட்டிஸ் டாப் காலேஜில் அட்மிஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்த காலேஜில் என்ன கோர்ஸ் அட்மிஷன் தேவைப்பட்டாலுமே எங்கள் ஹெல்ப்லைன் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட் நம்ம இந்த ரெண்டு காலேஜுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதை பார்ப்போம். சிவநாதன் யுனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டி. ஸோ அந்த காலேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதினா மட்டும் தான் ஜாயின் பண்ண முடியும். அண்ட் அனதர் காலேஜ்னா ஸ்ரீ சிவ சுப்பிரமணியன் காலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். அண்ட் இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் இருக்கக்கூடிய காலேஜ் தான். இந்த காலேஜ் எப்பவும் போல் கவுன்சிலிங் அப்ளை பண்ணி நம்ம டிஎன்ஏ கவுன்சிலிங் மூலமாக ஜாயின் பண்ண முடியும். அண்ட் இந்த காலேஜுடைய டிஎன்ஏ கவுன்சிலிங் கோட் 1315. இந்த காலேஜில் 65% சீட் கவர்மெண்ட் கோட்டாலையும் 35% சீட் மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த காலேஜ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கட் ஆஃப் 190 எபோ இருந்தால் மட்டும்தாங்க ஜாயின் பண்ண முடியும். முக்கியமாக மெரிட் மேனேஜ்மெண்ட்டில் மட்டும்தாங்க ஜாயின் பண்ண முடியும். எஸ்எஸ்என் காலேஜில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடெக் பிஇ கோர்சஸ் இருக்குங்க, எம்டெக் கோர்சஸ் இருக்குது, அது இல்லாமல் பிஹெச்டி கோர்சஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிவநாதன் யூனிவர்சிட்டி பற்றி பார்க்கலாம். இந்த காலேஜ் சென்னை செங்கப்பட்டில் லொக்கேட்டாக இருக்குங்க. அதுவும் இல்லாமல் இந்த காலேஜ் ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி. ஸோ இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது. இந்த எக்ஸாம் SNUCEன்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸாம் 3 ரவுண்டாக கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கான அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க, அது டிசம்பர் 31 முடிஞ்சிடுச்சு. செகண்ட் ரவுண்டுக்கான அப்ளிகேஷன் டேட் ஜனவரி 31 வரைக்கும் அவைலபிள் இருக்குது. தேர்ட் ரவுண்டுக்கான எக்ஸாம் அப்ளிகேஷன் டேட் மார்ச் 31 வரைக்குமே அவைலபிள் இருக்குது. அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கான எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 12 அன்னைக்கு கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் செகண்ட் ரவுண்டுக்கான எக்ஸாம் டேட் ஏப்ரல் 19 அன்னைக்கு நடக்கும். அண்ட் தேர்ட் ரவுண்டுக்கான எக்ஸாம் டேட் ஏப்ரல் 26 அன்னைக்கு நடக்குங்க. இந்த 3 ரவுண்டுலையுமே எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஹையஸ்ட் ரேங்கிங்கில் இருக்காங்களோ அவங்களுக்கு சிவநாதன் யூனிவர்சிட்டியில் சீட் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு ஃபீஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதுவும் இல்லாமல் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா சிவநாதன் யூனிவர்சிட்டியில் நடக்கக்கூடிய அட்மிஷன் ப்ராசஸ். அண்ட் இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பிடெக்கில் ஏஐடிஎஸ் கோர்சஸ் இருக்குங்க, பிடெக் IoT கோர்ஸ் இருக்குது, அண்ட் பிடெக் சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த காலேஜில் பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ், பிகாம், பிஎஸ்சி எக்கனாமிக்ஸ் கோர்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கோர்சஸ் மட்டும்தாங்க யூனிவர்சிட்டி காலேஜில் அவைலபிள் இருக்குது. அண்ட் செகண்டாக பார்க்க போகிற காலேஜ் ஸ்ரீ சிவ சுப்பிரமணியன் சொல்லக்கூடிய அட்டானமஸ் காலேஜுங்க. இது ஒரு பிரைவேட் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி. அண்ட் இந்த காலேஜ் டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் இருக்கக்கூடிய காலேஜ் தாங்க. கவுன்சிலிங் கோட் 1315. அண்ட் இந்த காலேஜில் 65% சீட் கவர்மெண்ட் கோட்டாலையும் 35% சீட் மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கவர்மெண்ட் கோட்டா சீட்டில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கட் ஆஃப் 190 எபோ இருந்தால் மட்டும்தாங்க ஜாயின் பண்ண முடியும். கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹையஸ்ட்டாக இருக்கணும். மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மார்க் அதிகமாக இருக்கணும். அதுவும் இல்லாமல் 12th மார்க் 75% மேலே இருந்தால் மட்டும்தாங்க நம்ம ஜாயின் பண்ண முடியும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சிவ சுப்பிரமணியன் காலேஜுக்கும் சிவநாதன் யூனிவர்சிட்டிக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். ஸோ நீங்கள் 12th படிச்சுருக்கீங்க, நெக்ஸ்ட் இந்த காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கணும், உங்களுக்கு ஃபீஸ் டவுட் இருக்குது, அட்மிஷன் ப்ராசஸ் டவுட் இருக்குது, ஆர் அந்த காலேஜில் என்ன கோர்ஸ் எடுக்கணுங்கிற டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் ஹெல்ப்லைன் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு அட்மிஷன் ஹெல்ப்லைன் பண்ணி கொடுக்குறோம். அதுவும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லீடிங் யூனிவர்சிட்டி டாப் காலேஜில் அட்மிஷன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலுமே எங்கள் ஹெல்ப்லைன் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரி டாப் காலேஜை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.